காக்கைத்தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட பிளாஸ்டிக் பாலித்தீன் கழிவு மீள் சுழற்சி நிலையத்தை திறந்து வைத்து உங்கள் முன் உரையாற்றுவதில் மகிழ்வடைகின்றேன். சுமார் 11 மில்லியன் ரூபாய் செலவில் எங்களுடைய ஆணையாளர் 9 மில்லியன் என்று கூறினார். நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தால் 11 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த நிலையத்திற்கான அடிக்கல் கடந்த வருடம் கௌரவ விவசாய அமைச்சரால் நாட்டப்பட்டு ஒரு வருட காலத்தினுள் மத்திய அரசினால் வழங்கப்பட்ட 6 மில்லியன் ரூபாய் மற்றும் யாழ் மாநகர சபையின் நிதியில் இருந்து வழங்கப்பட்ட 5 மில்லியன் ரூபாயாக மொத்தம் 11 மில்லியன் ரூபாவில் இக்கட்டிடமும் இதற்கான யந்திர உபகரணங்களும் அமைக்கப்பட்டு இன்று இந்த நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பூகோளத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்குமான ஒரு பெருங்கொடையாக சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர் ஆகிய வளங்களை எமக்கு இயற்கை நல்கி இருக்கின்றது. இந்த வளங்களை மாசுபடுத்தும் செயற்பாடுகள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னராகவே ஆரம்பிக்கப்பட்ட விட்ட போதிலும் அதன் தாக்கங்கள் உயிரினங்களிடையே உணரப்படவில்லை. எனினும் 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் கூடுதல் எரிபொருள் பாவனை மற்றும் வாகனங்களின் புகைப்போக்கிகளினால் வெளிவிடக்கூடிய நச்சு புகைகள் ஆகியவற்றின் தாக்கங்களினால் பூமியை சுற்றி பந்து போன்று காவலிடப்பட்டுள்ள ஓசோன் படலத்தில் உருவாக்கப்பட்ட துவாரங்கள் சூரியனில் இருந்து வரக்கூடிய ஆல்பா, பீட்டா, காமா கதிர்களை பூமிக்குள்ளே அனுப்புவதன் மூலம் உயிரினங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தாக்கங்கள் கடந்த 200 வருடங்களுக்குள் வெகுவாக உணரப்பட்டுள்ளதுடன் இம்மாசுபடுத்தல்களை இதன் போக்கிலேயே போக விடுவோம் ஆயின் இதன் தாக்கம் அளவிட முடியாததாகிவிடும் என உணரப்பட்டு வருகின்றது. எனவேதான் இதனை அறிந்த அறிவியலாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் பேராசிரியர்களும் சூழல் மாசடைவதை எவ்விதத்திலேனும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் குறியாக உள்ளார்கள். இதன் ஒரு அங்கமாக சுற்றுப்புற சூழல் மாசடைவதை தடுக்க இன்று பல விழிப்புணர்வு நிகழ்வுகளும் வேலை திட்டங்களும் நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த நிலையிலே யாழ் மாநகர சபை இந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் கழிவு மீள் சுழற்சி நிலையம் ஒன்றை நிறுவியிருப்பது எமக்கு நன்மை பயப்பதாய் அமைந்துள்ளது. வளரும் மற்றும் வளர்ச்சியுற்ற நாடுகள் எதிர்நோக்கக்கூடிய சூழல் மாசடைதல் என்பது சனத்தொகை பரம்பல், நகரமயமாக்கல், அதிகரித்த தேவை ஆகியவற்றின் காரணமாக எழுந்துள்ளது. மிதமிஞ்சிய உற்பத்திகள் மற்றும் போட்டி உற்பத்திகள், போட்டி வர்த்தகம் ஆகியவற்றின் விளைவாக குறைந்த செலவில் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்ய பல கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு பொருட்களை உற்பத்தி செய்யவும் விநியோகிக்கவும் தொடங்கியதன் விளைவாகவே இந்த பாலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் பாவனை வந்திருக்கின்றது. இன்றைக்கு சுமார் 30 அல்லது 35 வருடங்களுக்கு முன்னர் பாலித்தீன் பாவனை நம்மிடையே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்று நம்புகின்றேன். கடைகளில் பொருட்களை வாங்குவதாக இருந்தால் அல்லது சந்தைகளில் மரக்கறி போன்ற பொருட்களை வாங்குவதற்கும் பத்திரிகை கடுதாசிகளும் சீமெந்து பை கடுதாசிகளினால் ஆக்கப்பட்ட பைகளும் பன்புற்களால் ஆக்கப்பட்ட பைகளுமே பயன்படுத்தப்பட்டன. இவை இலகுவில் உக்கி அழிந்து விடக்கூடியனவாக இருந்தன. இதனால் சூழலுக்கு அதிக பாதிப்பு ஏற்படவில்லை. மாறாக பாலித்தீன் பாவனை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் தேவையான அளவு பாலித்தீன் பைகள் பெருவாரியாக தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட தொடங்கியது. எம்மவர்களும் வகை தொகையின்றி அவற்றை கொள்வனவு செய்து பயன்படுத்துவது மட்டுமல்லாது கண்டபடி வீசி எறிந்து விட்டு சென்றார்கள். இந்த பாதையிலே போனீர்களானால் ஆங்காங்கே எறிந்து இருப்பதை காணுவீர்கள். இந்த வகையான பாலித்தீன் பைகள் இலகுவில் உக்குகின்ற தன்மை அற்றவை. நீண்ட காலம் நிலத்துக்கடியில் கிடந்து நிலத்தடி நீரை பழுதாக்குவது மட்டுமன்றி மண் வளத்தையும் சீரழிக்கின்றன. இவற்றை எரியூட்டி அழிக்க முற்பட்டாலும் டயாக்சின் என்ற நச்சு வாயு வெளியேறி காற்றுடன் கலந்து எமது சுவாசத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடியதாக இருப்பதை நாம் காண்கின்றோம். இதனால் தான் இந்த பாலித்தீன் பாவனையை முடிந்த அளவு குறைக்குமாறு
நாடு முழுவதிலும் சுற்றாடல் பாதுகாப்பு மையங்களினாலும் வேறு பல அமைப்புகளினாலும் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வளர்ச்சி அடைந்த நாடுகள் பாலித்தீன் பைகள் பாவனைக்கு பதிலாக தரமான கடதாசி பைகளையும் நூல் பைகளையும் பாவிக்க தொடங்கியுள்ளார்கள். ஆனால் நாம் இன்னமும் பாலித்தீன் பைகளையும் பாலித்தீன் கடதாசிகள் என பாலித்தீன் தயாரிப்புகளையே தொடர்ந்தும் பயன்படுத்தி வருகின்றோம். இது பாவனைக்கு இலகுவானது போல இருப்பினும் இக்கழிவுகளின் தாக்கங்கள் மிக பெரியவை, மிக பாரதூரமானவை. ஆகவேதான் தேசிய மட்டத்தில் பாவனைக்கு பின்னரான பிளாஸ்டிக் கழிவு முகாமைத்துவம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான பிளாஸ்டிக் கழிவு முகாமைத்துவம் எம்மால் முதன்மைப்படுத்தப்படும் போது பிளாஸ்டிக்கு பதிலாக பொருட்களை தாங்கக்கூடிய கொண்டு செல்லக்கூடிய மாற்றீடுகளை நாம் அடையாளம் காண வேண்டும். வாழை நார்களில் கட்டியான பைகளை உற்பத்தி செய்துள்ளதை நான் கண்டிருக்கின்றேன். அவற்றின் உற்பத்தி பெருக்கப்பட வேண்டும். தொழில் ரீதியாக நன்மை தரும் அளவிற்கு அவை எம்மால் உற்பத்தி செய்யப்பட்டால் பொலித்தீன் பாவனையை நாங்கள் முற்றாக தடை செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். எமது அன்றாட பாவனையின் பின்னரான கழிவுகளை 3 வகையாக தரம் பிரிக்கலாம். இதனை ஆங்கிலத்தில் இலகுவாக the 3R system என்று அழைப்பார்கள். 3R என்பது ரீயூஸ், ரிடியூஸ், ரீசைக்கிள். அதாவது மீள் பாவனை, பாவனை குறைப்பு, மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய பொருட்களாக அமைவது. உதாரணமாக கண்ணாடி போத்தல்கள் மீள் பாவனைக்கு உகந்தவை. அவற்றை நன்கு கழுவி சுத்தம் செய்து மீள பயன்படுத்த முடியும். ஷாப்பிங் பேக் பைகள், பொலித்தீன் பைகள், லஞ்ச் டிஷ்யூ போன்றவற்றின் பாவனைகள் முடிந்த அளவு குறைக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் மாற்றீடுகள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று கூறுகின்றேன். 3ஆவதாக பிளாஸ்டிக் சோடா போத்தல்கள், தண்ணீர் போத்தல்கள், பிளாஸ்டிக் கதிரைகள், பிளாஸ்டிக் உபகரணங்கள் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படக்கூடியவை. இவ்வாறு மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படுகின்ற கழிவுகளும் 2T என இருவகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்று காண்கின்றேன். அதாவது ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ராஷ். மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படுகின்ற பொருட்களில் ஒரு பகுதி மீண்டும் பயன்படுத்தக்கூடியன, இன்னொரு பகுதி பயன்படுத்த முடியாமல் உபயோகமற்ற பொருளாக கழிக்கப்பட வேண்டியன. இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மீள் சுழற்சி நிலையம் இப்போது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது என்று காண்கின்றேன். இப்பொழுது சற்று முன்னர் நாங்கள் அதை சென்று பார்த்தோம். இலகுவில் உக்கி அழிந்து விடக்கூடிய குப்பை கூளங்கள், கடதாசி மட்டைகள் போன்றவை வேறாக பிரிக்கப்பட்டு கம்போஸ்ட் பிளான்ட் மூலம் அவை சேதன பசலைகள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றன. பிளாஸ்டிக் போத்தல்கள், பிளாஸ்டிக் உபகரணங்கள் ஆகியன சிறு சிறு துண்டுகளாக வெட்டி குறுநல் ஆக்குவதற்குரிய ஒரு இயந்திரம் மீள் சுழற்சி வேலைகளுக்காக ரீசைக்கிள் ஹவுஸ், மீள் சுழற்சி அகம் என பல்வேறு பகுதிகளையும் கொண்டதாக இங்கு அமைக்கப்பட்டிருந்ததை கண்டீர்கள். எமது குசினி கழிவுகள், முக்கியமாக மரக்கறி கழிவுகள், குப்பை கூளங்கள், காய்ந்த சருகுகள் போன்றவற்றை நாம் வீட்டிலேயே சேதன உரமாக மாற்றலாம். நான் பெருமையுடன் கூறும் ஒரு விடயம்தான் எனது கொழும்பு 7 வீட்டில் நான் தயாரிக்கும் சேதன உரமும் அதனை பாவித்து மேல் மாடியில் நான் வளர்த்து வந்த மரக்கறி வகைகளும் பற்றியது. நீதித்துறையில் இருந்து ஓய்வு பெற்ற பின் இவ்வாறான நடவடிக்கைகளில் தான் ஈடுபட்டிருந்தேன். கம்போஸ்ட் பின் என்ற ஒரு உரக்கலத்தை விற்கின்றார்கள். அதனுள் நாளாந்தம் கிடைக்கும் குப்பை கூளங்களை, மரக்கறி எச்சங்களை போட்டு வர சுமார் 3 மாதங்களில் நல்ல சேதன உரம் கலத்தின் கீழ் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே கம்போஸ்ட் பின் எனப்படும் கலப்பு உர கலங்களை நாங்கள் வீடுகளுக்கு கொடுத்து உர உற்பத்தியில் ஈடுபட எங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எவ்வளவுதான் புதிய புதிய யுக்திகள், இயந்திரங்கள் என அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பொதுமக்கள் பங்களிப்பின்றி இவற்றை நடைமுறைப்படுத்துவது இயலாத காரியமாகிவிடும். கடந்த 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாட்டின் பல பாகங்களிலும் முன்னெடுக்கப்பட்டன. எமது அலுவலகத்திலும் இவ்வாறான ஒரு நிகழ்வு சிறிய அளவில் நடாத்தப்பட்டிருந்தது. நான் முக்கியமாக கொழும்பு செல்ல வேண்டியிருந்ததால் அந்த நிகழ்வை கௌரவ விவசாய அமைச்சர் அவர்களே முன்னின்று நடாத்தி வைத்திருந்தார்கள். அந்த நிகழ்வில் கழிவுகளை தரம் பிரித்து போடக்கூடிய 3 பெரிய குப்பை தாங்கிகளை கொண்ட தொகுதி ஒவ்வொரு பிரதேச சபை பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டிருந்தது.
அத்தொகுதியில் அமைக்கப்பட்ட 3 குப்பை தாங்கிகளிலும் உக்கல் அடையக்கூடிய பொருட்கள், மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படக்கூடிய பொருட்கள், கண்ணாடி பொருட்கள் என வேறாக பிரித்து காட்டப்பட்டு குப்பைகளை பொதுமக்கள் தாமாகவே தரம் பிரித்து தாங்கிகளில் சேர்க்கக்கூடிய அறிவை அவர்களுக்கு ஊட்டுவதற்காக இத்தாங்கிகள் தயாரிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு தரம் பிரிக்காது அனைத்து குப்பை கூலங்களையும் ஒரே தாங்கியில் இட்டால் அவற்றை மாநகர சபை சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் இந்நிலையத்துக்கு எடுத்து வந்து மீண்டும் தரம் பிரிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இது காலதாமதத்திற்கு இடமளிக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களினால் கழிக்கப்படுகின்ற குப்பைகள் இவ்வாறு தரம் பிரிக்கப்பட்டு 3 வெவ்வேறு பைகளில் இட்டு மாநகர சபை வாகனங்களில் வழங்குவார்களே ஆனால் இந்த வேலை இலகுவாக அமையும். உக்கல் பொருட்கள் தான் கலப்பு உரத்தை உண்டாக்க வல்லன. அவற்றை வீட்டின் பாவனைக்கு வேண்டுமானால் பாவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதே நேரம் மாநகர சபையின் குப்பை சேகரிக்கும் வாகனங்களிலும் இந்த வகையான குப்பைகளையும் இந்த 3 வகையான குப்பைகளையும் வெவ்வேறாக ஏற்றிச் செல்வதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். இல்லையே பொதுமக்கள் தரம் பிரித்து தருவதால் எந்தவித பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை. வெளிநாடுகளில் இருந்து இங்கே வருகின்ற பலர் அவர்கள் பயன்படுத்தி முடிந்த வெற்று தண்ணீர் போத்தல்கள், இளநீர் கோம்பைகள், கடுதாசிகள், ஐஸ்கிரீம் கப் போன்றவற்றை கையில் தாங்கியபடி குப்பை தாங்கிகளை தேடி திரிவதை காண முடியும். வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு அது அவர்களுக்கு ஒரு பழக்கமாக போய்விட்டது. எங்கே குப்பை தாங்கிகள் இருக்கின்றன என்று அங்கே சென்று அவற்றை போடுவார்கள். ஆனால் எம்மவரோ ஓடுகின்ற வாகனத்தில் இருந்தபடியே இளநீரை பருகிவிட்டு அதன் கோம்பையை ஜன்னல் கண்ணாடியூடாக வீசி எறிவதை பல தடவைகளில் அவதானித்திருக்கின்றோம். அது வீதியில் செல்கின்ற ஒருவரின் தலையை பதம் பார்த்தால் என்ன, வீதியோரம் இருக்கக்கூடிய ஒரு விலங்கை தாக்கினால் என்ன, அவர்களுக்கு கவலையே இல்லை. இவ்வாறு நாம் பழகிவிட்டோம். அந்த பழக்கத்தில் இருந்து விடுபட வேண்டிய காலம் தற்போது உதயமாகியுள்ளது. இதன் பொருட்டு கழிவுகள் முகாமைத்துவம் தொடர்பாக மேலதிக விளக்கங்களையும் அறிவூட்டல்களையும் எமது மக்களுக்கு நாம் வழங்க வேண்டிய கடப்பாடு கொண்டவர்களாக உள்ளோம். தேவை ஏற்படும் பட்சத்தில் குப்பைகளை இட்டு வைக்கும் பைகளில் சிலவற்றை ஆரம்பத்தில் இலவசமாகவேனும் பொதுமக்களுக்கு வழங்கி அவர்களையும் முறைமைக்கு பயிற்றுவித்தல் வரவேற்பதற்கு உரிய சுண்ணாகம் பகுதியில் மக்களுக்கான குடிநீரை நாம் இப்போது தாங்கிகளில் எடுத்து சென்று அவர்களுக்கு விநியோகிக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். மாசற்ற நீர் வெகு விரைவில் கிடைக்க நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த நிலையம் நன்றாகவும் வினைத்திறன் மிக்கவதாகவும் இயங்குவதற்கு அனைவரும் தமது ஒத்துழைப்புகளை நல்க வேண்டும் என்று கோரி என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி இத்துடன் எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.